ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு அடிப்பொலியான நெத்தலி மீன் அவியல் பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த நெத்தலி மீன் அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு இவ்வளவும் போட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு மாங்காய், 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு இதை லேசாக வதக்கிட்டு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அடைச்சி வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இடைக்கிட கிண்டி விட்டுக்கிட்டேன். இப்போ 2 கைப்பிடி நிறைய தேங்காய், 1 கைப்பிடி நிறைய சின்ன உள்ளி, 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நிறையா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். நல்லா அரைக்கக்கூடாது, அரைச்சா டேஸ்ட்டாக இருக்காது அவியலுக்கு. இங்கே பாருங்கள், இந்த தக்காளியும் மாங்காயும் நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெத்தலி அவியல். அப்புறம் இது கலருக்காக லேசாக வத்தல் தூள் போட்டு இப்படி வதக்கி விட்டோம்னா இந்த நம்ம இறக்கும்போது ரொம்ப செவச்சவேன்னு அழகாக இருக்கும் நெத்தலி பார்க்க. அதுக்கு தான் இந்த வத்தல் தூள். அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் தான் இதுக்கு தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி இந்த நெத்தலி அவியலுக்கு ஊற்றக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான், இவ்வளவு தான். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ 300 கிராம் நெத்தலி நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த இது கொதி வந்த உடனே இந்த மீனை அப்படியே சுற்றி போட்டு விட்டுக்கிடலாம். போட்டு விட்டுட்டு இந்த மீன் நம்ம கிண்டக்கூடாது, இந்த மாதிரி அழிச்சு விடணும். ஏன்னா நெத்தலி மீன் சீக்கிரம் உடஞ்சிரும். இப்படி அழிச்சு விட்டோம்னா நெத்தலி மீன் அப்படியே ஒத்தையாக நம்மளுக்கு அழகாக இருக்கும். இப்போ கொதி வந்த உடனே கருவேப்பிலை போட்டு ஒரு 18 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி. அப்புறம் மூடி வச்சுக்கிட்டு நம்ம குக்காயி முடித்த உடனே அதே அடுப்பில் அப்படியே ஆஃப் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ளேவரில் நம்மளுக்கு நெத்தலி மீன் அவியல் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.